ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025 ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியான கடக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு போறாரு. மார்ச் மாசம் 29ஆம் தேதி. அதாவது கடந்த ஒரு 5 வருஷமாவே பாத்தீங்கன்னா கண்டக சனி ஒரு 2.5 வருஷம் நடந்துச்சு, அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷம் நடந்துச்சு. அதாவது தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, இது போல சூழ்நிலை பல நபர்கள் உங்களுக்கு சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையில இருந்துமே நீங்க பாத்தீங்கன்னா வெளியில வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் போனாவே பாத்தீங்கன்னா பொதுவா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏதாவது வழக்குகள் நிலுவையில ஏதாவது இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சுமூகமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்க பேர்ல ஒரு ரெஜிஸ்டர் நடக்கிறதோ, இல்லைன்னா பட்டா மாத்துறதோ, இல்லைன்னா ஒரு இடம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தடங்கள் தாமதமா இருந்து வந்த ஒரு சில இடங்கள் கூட வாலண்டியா உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். பட்டா மாறுதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், ஒரு சில முரண்பாடான வார்த்தைகள் இருந்தாலும் இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்த ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. தாயார் மீது அன்பு, அரவணைப்பு, பாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். தாய் தந்தை மேல பாத்தீங்கன்னா ஒரு அன்பு, உயர்வு, ஒரு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருந்திருக்கும். ஒரு சில நபர்களுக்கு வேலை போயிருக்கும், வேலை இல்லாம பல நபர்கள் திண்டாடிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கேற்ற, உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். நான் ஏற்கனவே வேலையில தான் இருக்கிறேன், ஆனா நான் வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பணி சுமை குறையும், மன உளைச்சல் குறையும். மேல் அதிகாரிகளுடைய தொல்லையோ இல்ல சக ஊழியர்களோடு இருந்து வந்த வாக்குவாதமோ அப்படிங்கிறது பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. நல்லா வேலை பார்ப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். இனி பாத்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த பழக்கம் மூலமான வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா இருக்கு. மூத்தவர்களுடைய சப்போர்ட், அன்பு, அரவணைப்பு, காசு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது. அவங்க மூலமா நீங்க முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்டக சனி, அஷ்டம சனி காலகட்டத்துல திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா விவாகரத்துல முடிஞ்சிருக்கும். அதாவது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த காலகட்டத்துல 2வது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படும். ஒரு சில நபர்கள் வெளிநாடு செல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அது வெளிநாடை பொறுத்த வரைக்கும் படிப்புக்காக இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்காக இருந்தாலும் சரி, இல்ல தொழிலுக்காக வெளிநாடு போறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனீஸ்வரருடைய 7வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு முயற்சி பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள், தாமதம், இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அங்க சனீஸ்வரருடைய நேர் பார்வை 3ஆம் இடத்தை பாக்குறதால பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வெற்றி பெறும். அதாவது இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, இது போல சூழ்நிலை ஏற்படதான் செய்யும். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இந்த முயற்சி ஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பாவ கிரகம் 3, 6, 8, 12 பார்த்தாலும் சரி, இல்ல அங்க அமர்ந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யும் அப்படின்னு சொல்றது பொதுவான விதி. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் 3ஆம் இடத்தை பார்த்தாரு அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறும். தடங்கள் தாமதம் இல்லாத அந்த பணிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில நல்ல
நல்ல வேலை கிடைக்கும். இல்ல நான் வந்து தொழில் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, நல்ல முறையில தொழில் பண்ணுவீங்க, அமோகமா சிறப்பா நடக்கும். அதே போல நான் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்றேன், இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நான் முயற்சி பண்றேன், இல்ல நான் ஒரு இடம் வாங்குறதுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு. அதாவது இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்கள் சோம்பேறித்தனமா இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 7வது பார்வையை 3ஆம் இடத்தை பார்க்கறதால சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஓடுவீங்க, நல்லா உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது ரிஷபராசியை விட கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தங்கு தடையோட நீங்க படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்கு தடை இல்லாம, படிப்புல வந்து பின்னடைவு இல்லாம நினைச்ச மாதிரியான துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல நல்ல மதிப்பெண்கள், ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, பகை அப்படின்னு பொதுவா சொல்றது. இந்த 6ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாரு அப்படின்னா அதாவது கடன் குறையும், நோய் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், அதாவது பகைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது இதுவரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு பல நபர்கள் பகையில தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா உங்களுக்கு உருவாகும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமா முடியறது, இல்லைன்னா அந்த வம்பு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று பெரிய நோய் நொடி தாக்கம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ விரய செலவுகள் நிறைய நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ விரய செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை பல நபர்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் கணவன் மனைக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவுகளை, கருத்து வேறுபாடு, அதாவது நாங்க 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இருவரும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த வாழ்க்கை மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் சந்தோஷமா வாழக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். பல நபர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்ற காதல் வெற்றி பெற்று இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்களுடைய காதல் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா படிப்புல தரங்கள் தாமதம் இல்லாம நீங்க நினைச்ச மாதிரியான துறையில வெற்றி பெற்று வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். அதாவது இது வரைக்குமே நீங்க வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆடம்பரமான வாழ்க்கை அப்படின்னு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை விட்டு போனது எல்லாமே கிடைக்கும். நீங்க இழந்தது எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதை நீங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும். அதனால இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலங்கள், பொற்காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையாக இருந்தாலும் சரி, இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நான் கமிஷன் மூலமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம், லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல கீழ்மட்ட பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய கொரியர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்ல லாரி டிரைவர்ஸா இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். கடினமான உழைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குமே தவிர கொஞ்சம் வருமானத்தை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இவங்களுக்கெல்லாம் சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது வர்றது வாய்ப்புகள் அதிகமா உருவாகும். அதே போன்று கலைத்துறையோ, மீடியா துறையோ, சினிமா துறையோ, இல்ல நான் ஜவுளி கடை, அடகு கடை, நகை கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இவங்களுக்குலாம் சிறப்பான காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதே போன்று சேமிக்கக்கூடிய பழக்கமும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு பேரு புகழ், மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி, எங்க போனாலும் உங்களுக்கு பேரு புகழ், எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம், மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படும். அதே போன்று அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அது அரசு பணியாக இருந்தாலும் சரி, இல்ல நான் தனியார் துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும்.
பிரச்சனைகள் இல்ல. அதே போன்று ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல காய்கறி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல நீர் சம்பந்தமான மண் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே போன்று மாதம் மாதம் பிரதோஷம் அன்று சிவாலயம் சென்று வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.